வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான அப்டேட். தமிழ்நாடு அரசோட மகளிர் உரிமைத் தொகை திட்டம் பத்தி தான். மாசம் கிடைக்கிற அந்த பணம் உயர போகுதுன்னு ஒரு பேச்சடிப்படுது. அது உண்மையா? எவ்வளோ கூட போகுது? வாங்க இத பத்தி கொஞ்சம் விலாவாரியா பாத்திரலாம். நம்ம எல்லாருக்கும் மனசுல இருக்கிற கேள்வி இதுதான். இப்ப கிடைச்சிட்டு இருக்கிற அந்த 1000 ரூபாய் உண்மையிலேயே கூட போகுதா இல்லையா? வாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாப்போம். அடேங்கப்பா, கிட்டத்தட்ட 2000 ரூபாய் வரைக்குமா? ஆமாங்க, இந்த உரிமைத் தொகையை உயர்த்துறதுக்கு அரசாங்கம் ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கிறதா ரொம்ப உறுதியான தகவல்கள் வந்திருக்கு. இது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம்தான். சரி, வாங்க இந்த புதிய அறிவிப்புல என்னென்ன முக்கியமான விவரங்கள் இருக்குன்னு ஒண்ணா பார்க்கலாம். இது வெறும் வதந்தி இல்ல. தமிழ்நாடு முதலமைச்சரே அவரே சொல்லியிருக்காரு இந்த உரிமைத் தொகையை சீக்கிரமா உயர்த்த போறோன்னு. சோ இப்போ கிடைக்கிற அந்த 1000 ரூபாயில இருந்து ஒரு நல்ல ஹைக் வரப்போறது. அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த தொகை உயர்வை முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த திட்டம் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது போன வருஷம் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதோட மெயின் நோக்கமே பெண்களோட உழைப்பை மதிக்கணும், வறுமையை ஒழிக்கிறதுக்கு உதவணுங்கிறது தான். இது நேரடியா பணம் கொடுக்கிற ஒரு நல்ல உதவி திட்டம். இப்போதைக்கு தகுதியான பெண்களுக்கு மாசம் 15ஆம் தேதி அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல நேரடியா 1000 ரூபாய் கிரெடிட் ஆகுது. இந்த பணம் நிறைய குடும்பங்களோட அன்றாட செலவுகளுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஏன் திடீர்னு இந்த பணத்தை உயர்த்தணும்னு பேசுறாங்க? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்க முடியும்? இந்த உயர்வுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 2 முக்கியமான காரணம் இருக்கு. ஒன்னு, சமூக நோக்கம், அதாவது வறுமையை ஒழிக்கணும், பெண்களோட உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு அரசியல் நோக்கமும் இருக்கு. வரப்போற எலெக்ஷன்ல பெண்களோட ஓட்டுகளை கவரணும் இல்லையா? ஏன்னா இந்த திட்டம் பெண்கள் மத்தியில செம்ம ஹிட். அதனால இது ஒரு முக்கியமான தேர்தல் ஆயுதமா பார்க்கப்படுது. ஓகே, அப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? இந்த அறிவிப்பு எப்போ வரும்? பணம் எப்போ கிடைக்கும்? வாங்க அந்த விவரங்களை பார்க்கலாம். அமைச்சர் ஐ. பெரியசாமி சொன்ன இந்த ஒரு வரிய கவனிங்க. பெண்களுக்கு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது. இதுல இருந்தே நமக்கு ஒரு க்ளூ கிடைக்குது இல்லையா? பொங்கலுக்கு முன்னாடியே இந்த சந்தோஷமான செய்தி வர நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ கிடைக்கிற 1000 ரூபாய் 1500 ரூபாயாவோ இல்லனா 2000 ரூபாயாவோ உயர வாய்ப்பு இருக்கு. இந்த 2 ஆப்ஷன்ஸையும் தான் அரசாங்கம் தீவிரமா பரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ என்ன நடக்கலானே ஒரு கணிப்பு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்லயே இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலாம். அப்புறம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 14க்கு முன்னாடியே இந்த உயர்த்தப்பட்ட பணம் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. தகுதி இருந்தும் சிலரோட அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. அவங்க மேல்முறையீடு செய்யலாம். அதிகாரிகள் நேரடியா வீட்டுக்கே வந்து ஆய்வு செஞ்சு தகுதி இருந்தா அவங்களுக்கும் இந்த பணம் கிடைக்கும்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. சரி, கடைசியா இந்த திட்டத்தோட தாக்கம் என்ன? இது வெறும் பண உதவி மட்டும்தானா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா? அப்போ மொத்தத்துல இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 1, இது குடும்பங்களுக்கு ஒரு நேரடியான பண உதவியை கொடுக்குது. 2, இது தேர்தல்ல ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்கு. இதனால பெண்கள் மத்தியில ஒரு பரவலான மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது மறுக்கவே முடியாத ஒரு உண்மை. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா? இந்த மாதிரி நலத்திட்டங்கள் எல்லாம் உண்மையிலே மக்களோட அத்தியாவசிய தேவையா? இல்ல இது வெறும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா? இல்ல ரெண்டுமே வா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?